ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான சோயா கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியில் ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு பிரியாணி இலை, 3 வரமிளகா இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. Five minutes கொதிக்க விட்டா போதும். Five minutesக்கு அப்புறம் அதை நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது சோயாவை தண்ணியில் போட்டு ஒரு 5 minutes நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் சோயாவை தண்ணி இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போது ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 4 லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்ன சைஸ் பட்டை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 2 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சோயாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லைனா இன்னும் நல்லா திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 minutes ஸ்டவ்லேயே இருக்கட்டும். இதை நீங்கள் தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட எல்லாம் சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.